புதுச்சேரியில் விபத்தை ஏற்படுத்திய வாகனத்தின் உரிமையாளர் போலீசாரை மிரட்டும் தோணியில் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டு இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் சஞ்சய். இவர் சொந்தமாக மினி லோட் வேன் வைத்துள்ளார். இதனிடையே சஞ்சய் தனது வேனில் கடந்த 6ஆம் தேதி அன்று காலை வேலூரில் இருந்து புதுச்சேரிக்கு பழங்களை ஏற்றி அனுப்பியுள்ளார். மினி வேனை வேலூரை சேர்ந்த பூபதி என்பவர் ஓட்டி வந்தார். அவருடன் 17 வயதான கிளீனரும் வந்துள்ளார். தொடர்ந்து பழங்களை காந்தி வீதியில் உள்ள மார்க்கெட்டில் இறக்கி வைத்தவர்கள் அருகே இருந்த மதுபான கடையில் இருவரும் மது அருந்தியுள்ளனர். பின்னர் கிளீனரை வாகனத்தில் அமர சொல்லிவிட்டு பூபதி இறக்குமதி செய்த பழங்களுக்கான பணத்தை வாங்க மார்க்கெட்டிற்குள் சென்றுள்ளார். இந்த நிலையில் நெரிசல் மிக்க மகாத்மா காந்தி வீதியில் நிறுத்தப்பட்டிருந்த மினி லோட் வேனை சற்று தள்ளி நிறுத்துமாறு அங்கிருந்த கடை வைத்திருப்பவர்கள் தெரிவித்துள்ளனர். போதிய அனுபவம் இல்லாத கிளீனர் வாகனத்தை ஸ்டார்ட் செய்து ஆக்சிலேட்டரை வேகமாக அழுத்த வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் எதிரே வந்த இருசக்கர வாகன ஓட்டி மீது மோதி வாகனத்துடன் தரதரவென சாலையில் இழுத்து கொண்டு சென்று அங்கிருந்த அரிசி கடைக்குள் லோடு வேன் புகுந்து விபத்து ஏற்பட்டது. இதில் 3 காயமடைந்தனர். இதனை கண்ட அங்கிருந்தவர்கள் 3வரையும் மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது வாகனத்தின் உரிமையாளர் சஞ்சய் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் போக்குவரத்து காவல்துறை உள்ளிட்ட அனைவரையும் மிரட்டும் தோணியில் ரீல்ஸ் வீடியோ வெளியிட்டிருப்பது தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது. சிங்கண்டா அமர ஒரு சிங்கண்டா நீங்களா பேசி தாவல